நோக்கிய பயணம். SK TV First செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட். செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர்களுடனான கூட்டம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர்களுடனான கூட்டம் கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூரில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபீக், அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம், முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLA M ஹிஸ்புல்லா மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், கட்சியின் பிரதான செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நான் படுவேன் பஸ் ஓட்டிக்கிட்டு போய் வெள்ள இடத்துல அடிப்பம் பிரேக்கா எல்லாம் இதுக்கெல்லாம் படி வீசி கொடுக்குது. ஃபுட்பால் வரணும், ஃபுட்பால் வரதுக்கு இனி யாரும் வரத்ததில்லை. ஏறி நல்லா நீங்க வெங்கண்டாலும் போய் ஏறிக்குங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்டத்தில் இந்த இறுதி கட்டம் இது, இந்த சமூகத்தின் இயக்கம் என்ன விலை கொடுத்திருக்கிறோம், நாங்கள் எத்தனை பேரை பலி கொடுத்திருக்கிறோம். இந்த இயக்கம் இந்த தேர்தலில் நான் கூட பிழைக்க மாட்டேங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இயக்கத்தை அடித்து விட்டு போயிடாது. ஆக்களை பறிச்சு எங்களை வளைச்சு போடலாம் நினைச்சா அது நடக்காது. அதுக்கு இந்த இயக்கம் ஒரு நாள் இடம் கொடுத்தது. இந்த அடிப்படையில் மிக தீர்க்கமான முடிவு வந்திருக்கோம். நாங்கள் இந்த முடிவை அரசியல் இது கொடுத்து எடுக்கக்கூடாது. கடைசி நேரம் எல்லாரும் சொல்றாங்க ஆக கூடுதலான ஆதரவு இருக்காரு. நீங்க இப்ப சற்றுரா இருக்கிறீங்க, ஏன் விட்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டா நாம என்ன காரணம் சொல்லலாம்? என்னாவது காரணத்துக்காக நாம போயிட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு முழு சமூகத்தை நம்பலாம். இந்த தொப்பி கிடைக்கிறாங்க, கடைசி விட்டு போட்டு போறாங்க. இந்த பழியத்தான் நம்ம சுமப்போம். அதை பற்றி நான் யோசிக்கிறது கேட்டுக்கிட்டு கடைசியிலையும் இந்த சுத்தி சுத்திட்டும் கண்ட கொள்ளைக்கலாம் வந்து நிற்கணும். இது நடக்க போ, இது நடக்கும். இப்ப இது என்னத்துக்கு இந்த படம்? எங்களுக்கு இந்த படம் தேவையில்லை என்றால் நாங்கள் அதை செஞ்சால் மிக மோசமாக பாதிக்கப்படும். இயக்கத்தை சமூகத்தையும் பழிப்பாங்க. அவ்வளவு இந்த இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றுங்க. பொருளாதாரத்தை மக்களிட வெறுப்புண்டு ஆத்திரண்டு வந்தா பொருளாதாரத்தை விழுத்தி அதல பாதாரத்துக்கு கொண்டு போன கோட்டாபய ராஜபக்சையும் பரடி போட்டாங்க. தேர்தல் நடத்த வரக்குள்ள இந்த எல்லா அடிச்சு கூடு இதான் நிலவர். இன்னும் ஏறாவூருக்கு வருது. இந்த ஏறாவூர் நான் தலைவராக வந்த காலத்தில் இருந்து நிறைய நஷ்டங்களை கழுக்கடாவும் காத்தாங்குடியும் சந்தித்தேன். அது பிரதிநிதிகள் சொல்வது. நான் ஏறாவூருக்கு தொடர்ந்து பிரதி தேசிய பட்டியல் அப்படி முதலமைச்சர் கட்சி விட்டு ஓட்டனோடு அவனை விரட்டி போட்டு இன்னொரு ஆள் அதுவும் நேரம். இது நன்மை எல்லாம் முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக இந்த ஊர் பெற்றது. இது தனிநபர்கள் பிரச்சனை அல்ல. ஊர் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் தலைவருக்கு நன்றி கடன், இந்த இயக்கத்துக்கு நன்றி கடன் செலுத்த. இயக்கம் தான் இதையெல்லாம் உங்களுக்கு தந்தது. இந்த கட்டத்தில் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு இந்த ஊர் ஒரு நாளும் துணை போகாது என்பதிலே நம்பிக்கையோடு தான் உங்களோடு சந்திக்கிறோம். நஷ்டமடைந்தால் கல்குடா நஷ்டமடைஞ்சிருக்கு, காத்தாங்குடி நஷ்டமடைஞ்சிருக்கு. ஆனால் ஏறாவூர் நஷ்டமடைய நான் இடம் கொடுக்கவே இல்லை. இந்த மற்ற ரெண்டு ஊரை விட குறைந்த வாக்கு இருந்தாலும் கூட அந்த முழு நன்மைகளையும் அனுபவித்த இந்த ஊரில் இந்த கட்சிக்கு மாறு நடக்கிறது என்றார், இந்த கட்சிக்கு துரோகம் நடக்கிறது என்றார், அதை இந்த ஊரவர்கள் செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்று கலை இந்த கட்சிக்கு ஒருபோதும் இருக்க மாட்டாது, இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய வினயமான வேண்டுகோள்.
இயக்கம் தான் எடுத்த முயற்சியில் பின்னிக்காது. எடுத்த முடிவு சரி என்பதை வரலாறு நிச்சயம் நிரூபிக்கின்ற தருணத்தில் இந்த ஊரும் முழு மட்டக்களப்பு மாவட்டமும் தலைவருடன் கட்சியுடன் நின்றது என்ற செய்தி இந்த இயக்கத்துக்கு பலம் சேர்க்கின்ற விஷயம். நெஞ்சு நிமிர்த்தி நான் சஜித் பிரேமதாசன் பேசலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கான நம்பகமான தலைவராக அவரிடம் அந்த கோரிக்கைகளை பட்டியலை முன்வைக்கலாம். நான் கோரிக்கைகளை எடுத்துட்டு போனேன். ஆனால் யாரோடையும் எனக்கு எந்த மனஸ்தாபமும் கிடையாது. ஆனால் இயக்கம் பலமானது. இயக்கத்தோடு மோத நினைப்பவர்கள் மோதி பார்க்கட்டும். ஆனால் இயக்கம் தன்னுடைய அந்த பயணத்தை பின்னிக்க போவதில்லை. மிக தெளிவா நான் சொல்லி வைக்க வேண்டும். இப்ப நாளைக்கு நாளன்னைக்கு கள நிலவரங்களில் பாரிய மாற்றங்கள் வருகின்ற போது அங்க எந்த சந்தேகத்துக்கும் இல்லாமல் யார் வெற்றி வேட்பாளர் என்பது தீர்மானிக்கப்படுகின்ற நிலவரம் வந்துவிடும். ஜனாதிபதி தேர்தலை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைக்கலாம். இந்த கருத்து கணிப்பு அது இதெல்லாம் தலகீழா அப்படியே போற நிலவரம் தான் வருகின்ற நாட்களில் வரப்போகுது. ஆனால் வெற்றி சம்பந்தமான விஷயம். ஆனா இந்த கட்சி எந்த ஜனாதிபதி தேர்தல் நாங்க இப்ப ரணிலோட நின்று இத்தனை தான் தோற்று கட்சி அழிஞ்சதா? நாங்க அழியது. அதனால மஹிந்த ராஜபக்ஷ இன்றைக்கு தைரியமா முடிவு எடுக்கிறார். அதுக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். நாமல் ராஜபக்ஷ எடுத்த முடிவு சரியான முடிவு. அவர் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த முடிவு இல்லாம அவர் அந்த தம்மிக்க பெரியவை யாரையோ கூட்டு இலக்கியம் கேட்டிருந்தா படுமோசமா போயிருக்கீங்க. ஆனால் ராஜபக்ஷ என்றா ஒரு பெரிய கட்சிக்கு இப்படித்தான் முன்னணியில் இருக்கிற கொஞ்சம் பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த 2வது 3வது வரிசையில் ஆக்கடிக்க 50 இடம் நடக்கும். உடத்தை போய் முடிச்சிருவான். அவன் கொஞ்சம் பேர் அடிக்கான். அமைச்சர் மாதிரி இருக்கான, மாகாண அமைச்சர் மாதிரி இருக்கான, மாகாண உறுப்பினர் இருக்கான, பிரதேச சபை தவிசாளர் இருக்கான, 100 கணக்கில் இருக்காங்க. எல்லாம் போய் ஒன்று டாக்டர் இடத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப முஸ்லீம் அவங்க அப்படித்தான். ஒரு ஆள் போனா அடுத்தால் போடுவோம். எங்களுக்கு ஆடி தண்ணி யாரும் நினைக்க வேணாம். இயக்கம் பலமானது. எனவே நாங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோரும் தலைகளுக்கும் இருக்கிறது. ஊருக்கு முன்னால கொடுத்த வாதாக்கள் இதற்கு மாறு செய்வது, அது இவ்வளவு செய்த தலைவர். நான் குறை குற்றங்கள் எதுவும் பேசுவதன் அல்ல, வெளியிலே யாரையும் சொல்லி ஏளனப்படுத்துவன் அல்ல. என்னதான் ஏளனங்களை நான் சந்திக்க நேர்ந்தாலும், ஆனால் நான் எல்லோருடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பேன். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இருந்து போய் கேளிக்கை ஏதாவது ரெண்டு வாட்சி அதையும் சில இடங்கள் நான் சொல்றது குறிப்பாக ஏதாவது நான் அப்படி சொன்னதில்லை. மற்ற கூட்டாளிக்கு சொல்லியிருக்கேன். நான் அவரு மாறு போனது பிறகு அதுக்கு பிறகு நான் கடுமையாக அதான் விஷயம். ஏன்னா கட்சி இயக்கம் இது சம்பந்தமா மிக தெளிவாக மிக சிறப்பான நல்ல நம்பிக்கையோடு நம்பகத்தை நான் எப்படி பார்த்து செஞ்சுக்கிறேன். நான் இவ்வளவு காலம் ஆனால் நானும் சும்மா இருந்தேன். சந்தர்ப்பம் வரட்டும், வரும் வரும் வரைங்க. ஆனா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. கட்சி இயக்கம் இதுல இருந்து பின்கதவால் ஆள் பறிக்கிற வேலை நீங்க பாக்குறேன்டா. உங்களோட அபிவிருத்திக்கு காசை கொடுத்து ஆக்கள் பறிக்கிறேன்டா. இது அவரை உமாவுக்கு காசா? இது அரசாங்க பணம். இதை அவர் கொடுத்து அதை எங்கடாக்கள் வாங்கி கொண்டு பங்குண்டதுக்கு என்ன? அது ரணில் வந்த பணம்னு சொல்லிட்டு தெரியலா? அது இந்த அரசாங்க திரைசேரி பணம். எங்கட வரியால நாங்க கொடுத்த பணம். அதை எடுத்துக்கிட்டு வேண்டிய பண்ணி செலவழிக்கலாம். ஆனா கட்சி சொல்ற பேச்சை கேட்டு கட்சி எடுக்கிற முடிவோட நிக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர் அபிவிருத்தி செய்யவும் நாங்க செய்யவில்லை. அதுல அந்த ஹக்கு எங்கட ஹக்கும் இருக்காது. இதுவரைக்கும் 30 வருஷம் நான் பார்லிமெண்ட்ல இருக்கேன்.
இங்க எப்பயாவது ஒரு ஜனாதிபதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எதிர்கட்சி தராமட்டிக்கான இவர் மட்டும்தான் செஞ்சார். அந்த எல்லாரும் சகலருக்கும் கிடைக்கிற காசை இவரோடு இருக்கிறார்களுக்கு மட்டும் கொடுத்த முதலாவது ஜனாதிபதி இந்த பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு பேர் போட்டு விட்டு ஊராக ஊரா விட்டு போலியாருக்கு கம்பி கொடுக்குற வேலை. இந்த இஸ்ரேல் விஷயத்தை பாருங்க, காசாக்கு காசு அனுப்புறேன் விட்டு இந்த காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனம் அங்கே இங்கே ஒவ்வொரு பள்ளிவாசல் அக்கூறின பள்ளிவாசல் அங்கே இங்கே சேர்க்கிற காசை இவர் கொண்டு போய் கொடுக்குறாரு. இவர் ஒரு $1 மில்லியன் என்ன கொடுத்துருந்தா நம்ம ஜனாதிபதி நிதியிலிருந்து அது வர மற்ற காசு எல்லாம் எல்லாம் போய் படம் பிடிச்சி போட்டுக்கிட்டு நின்றாங்க. என்னையும் காத்தாங்குடி பள்ளி சம்மேளனம் கூப்பிடுச்சு, நாங்கள் கண்டில் இருக்கோம் சார், நாங்கள் ஜனாதிபதி காசு கொடுக்க போகிறோம். 30 மில்லியன் சும்மா இல்லை, கடுங்காசு. நாளை இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலும் புதிய புதிய தீர்மானங்கள் வரும். அப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், தலைமைத்துவம் எடுத்த தீர்மானம் சரி, சிலர் தாமதித்து எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற சில சகோதரர்களும் இருக்கிறார். நானும் அவ்வாறு தான் யோசித்தேன். நானும் கட்சி உயர்படுத்திக் கொண்டதில் நாளும் தீர்மானத்தை கொஞ்சம் தாமதித்து எடுப்போம் என்று நானும் பேசினேன். ஆனால் தலைமைத்துவம் உடனடியாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது. உண்மையிலே அவ்வாறு தீர்மானம் எடுத்ததன் ஊடாக இந்த கட்சி தொடர்பான பார்வை அந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சியிலே எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கு. அதனுடைய வெற்றிக்கு பிரேரணையாளர்களாக, அதனுடைய வெற்றியினுடைய முழு பங்காளிகளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த தீர்மானத்தினுடைய ஏற்பட்டதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். ஆக எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும். என்ன சிலர் தீர்வை தருவதாக சொல்லுவார்கள், தீர்வுகளை பெற முடியாமல் போகலாம். ஆக எங்களுடைய தீர்வுகளை நாங்கள் பெறுவதற்கு நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒற்றுமையை கட்டி வளர்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தீர்வுகளை பெறக்கூடிய, எங்களை நம்பக்கூடிய, எங்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதுதான் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவாகும். அந்த அடிப்படையிலே கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியலோடு தொடர்பட்டவர்களுக்கு வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். உண்மையிலே இந்த ஜனாதிபதி தொடர்பிலே செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SK TV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.